துர்கா காந்தி, சோபிகா, ரித்திகா, கிஷோர். ஏன் கிஷோர் பேரை வந்து நீங்க ஆட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி? நீங்க ஆட் பண்ணியாச்சு. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? டவுனால ஒரு வடை கடைக்கு வந்திருக்கோம். வந்து கார் நிறுத்தின உடனே இங்க வந்து வடை வாங்கிட்டு உக்காந்துட்டு இருக்காரு. அப்படியே ரெண்டு வடை போடுங்க. டேஸ்ட் நல்லா இருக்கிறனால தான் ரெகுலரா வாங்குறோம் நாங்களுமே. சரி, ஓகே. நீங்கள் இந்த சைடு இது தாமஸ் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா அந்த அண்ணங்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வடை எல்லாமே 5 ரூபா தாங்க. ஆமாம், 5 ரூபா தான் வடை. எல்லாமே நிறைய வெரைட்டி வச்சுருப்பாரு. வெளியிட பார்க்கலாம். இந்த சைஸ் போகுது, பெருசு போடுங்க. கரெக்டாக இருக்கு. எங்கே இருக்குது பிளாக்? ஒயிட்டு தான் இருக்கா? ஒயிட் போர்டில் ப்ளூவில் எழுதுகிற மாதிரி அப்படி தான் ஆகணும். இந்த சைஸ் போதுங்களா? கதவு திறக்கிறது பெருசு தான் நினைக்கிறேன். ஒரு வழியாக போர்டு கிடச்சிச்சு நமக்கு. ஓகே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போர்டு வாங்கியாச்சு, சாக் பீஸ் வாங்கியாச்சு, அப்புறம் அழைக்கிறது வாங்கியாச்சு. அதுதான் டஸ்டர்னு தப்பாக சொன்னாலும் நான் ஒருத்தரில் அது வாங்கியாச்சு. வழக்கம் போல் பாப்பாங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வந்தது எங்கேமோ போனீங்க, வீட்டில் இருக்கிறப்ப என்னை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு செகண்ட் எங்கேயாவது போயிட்டுனா, அம்மா எங்கே போனீங்க, எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு 50,000 கேள்வி வரும். லாரி அப்படியே போகிறப்ப பாப்பாங்களுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். புது ஃப்ளேவர் வாங்கியிருக்குங்க. 4 ஐஸ்கிரீம். அடடா, கிஷோர் இருக்கிற நேரத்தில் 4 வாங்கிட்டேன். எனக்கு 2. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன். ஏன், எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரித்திகா பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாவே எனக்கு இந்த தொண்டையில் ஒரு மாதிரி கீச் வந்துடுது. உடனே உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஃபீவரே வந்துடுது. அதனாலே நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுல. ஐஸ்கிரீம் வாங்க காசு இல்லாமல் இந்த நம்ம பொட்டி வண்டிகளை கொண்டு வருவாங்களே, சைக்கிளில் பொட்டியில், அந்த சேமியா ஐஸு, அதில் பால் ஐஸு, அப்போல்லாம் பாட்டில் வீட்டில் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். பிள்ளைங்க போகிறாங்க, காலேஜ் பிள்ளைங்க, வெயிட் பண்ணு. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை என் தொண்டைக்கு. இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம், அந்த ஸ்டேஜ் இருக்கு. ஆனால் என் தொண்டையில் கீச்சு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கெல்லாம் என்னைக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் இந்த பழைய பொருள்லாம் இருக்கும். ஏதாவது சின்னதாக ஒரு இரும்பு கிடந்தா கூட அந்த இரும்பெல்லாம் சேர்த்து வைப்போம், ஏதாவது மாம்பழம் வாங்குறதுக்கு, ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு. அப்புறமா இன்னொன்று கேசரி வந்து பீஸ் போட்டு விற்பாங்க, ஞாபகம் இருக்காங்க? அந்த கேசரிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஃபர்ஸ்ட் நாள் போட்டு அதை அப்படியே வச்சுட்டு மறுநாள் கொண்டு வருவாங்க. மைசூர் பாக்கு மாதிரி பீஸாக கொடுப்பாங்க. அது நல்லா அப்படியே குழம்பு ஆகிடும். ஆர்டினரி அதுக்கு அந்த நாய்க்குட்டிக்கு அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்ன அந்த அனுபவம்லாம் எனக்கு இருக்குது. ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி, சாக்லேட், தேங்காய். ரித்திகா என்னதுமா? உனக்கு என்ன ரித்திகா? உனக்கு என்ன ஃப்ளேவரு? நல்லா இருக்காங்க. ஓரியோவா? ஓரியோலாம் நான் வாங்கவே இல்லையே. உனக்கு வந்து கிட்கேட் வாங்கினேன். அக்கா கேட்குறாங்க கூட. ஏய், அக்காட்ட வாங்கி சாப்பிட்றல, போய் கொடுக்கல. பாரு குடு, கடிக்கிட்டோம். நீ கடிச்சுக்கோ. நான் கடிக்கவே இல்லை சொல்லுது. சரியான பிள்ளை நீ, நிஜமாலுமே சரியான ஆள் ரித்திகா நீயே. சரி, அப்போ அப்பாட்ட அதை கொடுத்துட்டு வாங்கிக்கோ. ஏன் தெரியுமா அப்பாட்ட இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்குது? அப்போ தான் உண்டு ரொம்ப நேரம் சாப்பிட்லாம். ஏங்க, நீ ரித்திகேட்டு வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்ருங்க. சாப்பிட மாட்டாரு. சரி. ஒரு வழியாக அந்த போர்டு மாற்றுறதுக்கான இடம் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து 2 in 1. அது சொல்லலையாங்க, இது 2 in 1. நீ பிளாக் போர்டே மாட்டி விட்ருங்க. அது என்னமோ எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் பிடிக்குது. இந்த ஒயிட் போர்டுங்கிறது ஏதாவது சும்மா எழுதுறதுக்கு மட்டும் செட் ஆகும். யா, இங்கே பாருங்க, இங்கே ட்ராவில் பென்சில் இருக்கு. இப்போ இது ஃபுல்லாக சாக் பீஸு அழைக்கிறதுக்கு. ஞாபகம் இருக்காங்க, நம்மளும் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த டைலர்கிட்ட பழைய துணிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம அழைக்கிறதுக்கான ஒரு இதுவாக ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுப்போம். சாரு மிஸ்ஸு சொல்லுவாங்க, யாராவது டஸ்டர் யார் எடுத்துகிட்டு வரீங்கன்னு கேட்பாங்க. இதில் போட்டுட்டு வேற கொண்டு போய் கொடுப்போம். அதெல்லாம் இப்போ தான் யோசிக்கிறப்ப தெரியுது அவங்க டஸ்டர் வேணுங்கிறது எவ்வளோ நாசுக்காக ஏற்றிருக்காங்கன்ட்டு.
நிறைய பேர்ட்டு கேட்குறப்ப அது போட்டி போட்டு எடுத்து வந்து கொடுப்போம். நான்லாம் போய் டைலரை காட்ட உட்காந்துக்கிட்டு நிறையா துணி எடுத்து கொடுத்து தைச்சி கொடுங்கன்னு உட்காந்துட்டு இருப்பேன். அந்த இடத்துல வச்சிடலாங்க, அந்த ஜன்னல் மேலே வச்சு விட்றலாம். இன்னும் ரித்திகா வேறு பொழுதுன்னு எழுதிக்கிட்டு இருக்குமே, என்ன பண்ணுறது? ஆ எழுதி பாரு பார்க்கலாம். என் பேர் எழுது, துர்கா காந்தி யூடியூப் சேனல் எழுது. நாளைக்கு முடியுதானு தெரியலையே. எங்கள் வீட்டுக்காரோட கையெழுத்து பாருங்க. ஏன் டாக்டர் கையெழுத்து? ஏங்க எதுக்கு இவ்வளோ கேப் போடுற? துர்கா வாத்தியாராக போக வேண்டியவர். இங்கூட நான் எழுதுறேன். இப்படி நான் எழுதுறேன் பாரு. என் கையெழுத்து பார்த்து இப்போ எல்லாம் மிரண்டுறாங்க. என்னோட கையெழுத்து பாருங்க எல்லாருமே. நாளைக்கிட்டுமா? இல்லை இல்லை வேணாம். துர்கான்னு எழுதி வச்சா அவங்க மிஸ் நினைப்பாங்க, என்னடா இவங்க. 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டியூஷன் வந்து சேர்த்துருக்கோம். ஃபீஸ் சொல்லிட்டுமா? மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா ஹோம் டியூஷனுக்கான ஃபீஸு. இப்போ இவங்க 2 பேரை மட்டும் தனியாக கவனிக்கிறதுனால 10,000 ரூபா. இதுவே நம்ம கொண்டு போய் டியூஷனில் விடுற வந்து 6,000 ரூபா. 2 பேர்த்துக்கு சேர்த்து 6,000 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட போய் விடலாம் பிடிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் தான் இல்லை, ஹோம் டியூஷன் தான் வைக்கணும், பாப்பாங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்போ தான் தனிப்பட்ட முறையில். என்னங்க சொன்னேன்? என்ன சொன்னேன்? இல்லை, அவங்க மட்டும் இருந்தால் தான் கவனித்து படிப்பாங்க. கூட்டமாக இருந்தால் அப்படியே ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு வந்துடுவாங்க. அழைக்குதுங்க. ஐயோ என் கையெழுத்து பாருங்க. என் கையெழுத்து ஐயோ கன்றாங்க. உன்னோட அழகாக இருக்குன்னு நினைச்சேன், தப்பா போல. ஏங்க இது இப்படியே விட்டுறலாம். ஃபேமிலி ஏம்மா டியூஷனுக்கு போர்டு வாங்கிட்டு துர்கா காந்தி சோபிகா ரித்திகா சரி சொல்லி போட்டுரும். அந்த மறந்துட்டோம். டேட் போட்டு விட்டுறேன். இன்னைக்கு டேட் என்ன? 18 1/8/08/08 2026 2 மெம்பர்ஸ் ஆப்சண்ட். அவங்க அதுக்கப்புறம் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அழைச்சிடலாமா? சரி ஓகே. இங்க பாருங்க ஃபுல்லா சாப்பி சாய் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் டியூஷன் வந்து மிஸ் வந்ததும் நான் என்ன சொல்லியிருந்தேன் மிஸ் கிட்ட, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், மிஸ் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 மணி நேரம் இந்த ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் வந்து இது பண்ணுறாங்க, 2 மணி நேரத்துக்கு நாங்கள் வர மாட்டோம், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுச்சு, கண்ணில் தண்ணி வந்து இப்படி ஊற்றுது. அப்புறம் அப்புறம் அமைதியாக இருக்கு. ஏமா அழுகுறா, சும்மா சொன்னா அப்படின்னா. அப்புறம் அவங்க மிஸ் ஃபர்ஸ்ட் டே டெமோ கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. டெமோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் கேட்குது, அம்மா என்னம்மா என்ன ஆனாலும் பரவாயில்ல வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்படிங்கிற என்ன பண்ணாலும் வந்து பார்க்க மாட்டேன். நான் சொன்னேன், ஏம்மா அவங்க இருக்கிறது நம்ம வீட்டில், ஒரு சட்டம் கேட்டால் வந்து நான் துரத்து பார்க்க போகிறேன், ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன், அது இருந்தாலும் நீங்கள் எதுக்கு அப்படி சொல்கிறீங்கன்ட்டு அழுகுறான். அவள் பார்த்து சோபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சென்சிட்டிவ், ரொம்ப அதை தாங்கி கொள்கிற மனசு வந்து சோபிக்கு இல்லை. சரி ஓகே. இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபாய் தான். இதை விட குவாலிட்டியான போர்டு அந்த கடையில் இல்லை. ஆனா நம்ம மிஸ் சொன்னது என்ன சொன்னாங்க, 3000 ரூபாய் 4000 ரூபாய் சொன்னாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் போர்டு இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்கூல் இது போதும் தான் கரெக்டா இருக்கும். ஸ்கூல்ல அவங்க வந்து ஸ்கூல் மிஸ்ங்கிறதுனால ஸ்கூல் போர்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு டைம். இது போதும், இது நம்ம பார்த்துட்டு செட் ஆகல இது பண்ணிக்கலாம், 2 பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பிளாக் அண்ட் ஒயிட், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கர்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம், ப்ளூ கலர் கிரீன் கலர் அந்த மாதிரி எதுல வேணா எழுதிக்கலாம்னு சொன்னாங்க. அதனால இந்த போர்டு ஒன்று வாங்கிட்டு இந்த சாக் பீஸ் அப்புறம் இந்த டெஸ்டர் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ டியூஷன் வந்து இப்பதான் ஒரு வாரம்லாம் இல்லை, ஒரு நாள் டெமோ கிளாஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் சன்னையர் வந்துருச்சு. இந்த டியூஷனோட டீட்டெயில் எப்படின்னா, நம்ம வந்து இங்கே கோயம்புத்தூர்ல நானே கூகுளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சேன். கூகுளில் வந்து ஹோம் டியூஷன் சொல்லி டைப் பண்ணோம்னா அதில் நிறைய பேரோட நம்பர் வருது. அதில் நம்ம வந்து கால் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, இதுதான் ப்ராசஸ், எல்லா ஹோம் டியூஷனும் அப்படி தான் இருக்கும். கால் பண்ணி சொல்கிறோன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பிடிச்சி நமக்கு கொடுக்குறாங்க. ஸ்கூல் மிஸ் தான் கொடுக்குறாங்க, நம்ம எல்லா ஆல் சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹிந்தி வந்து இவங்க மிஸ்ஸுக்கு தெரியாதுன்ட்டாங்க, ஹிந்தி வந்து இவங்களுக்கு தெரியாதுங்களா, ஹிந்தி இருக்கிற மாதிரி டியூஷனுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதே நம்ம கூட விடுற மாதிரி தான் ஹிந்திக்கு டியூஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு 10,000 ரூபா ஃபீஸ். இதுதான் எல்லாம் பேசிக்காக 10,000 ரூபா தான் எனக்கு தெரிஞ்சு.
ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 ரூபா வந்து அந்த சென்டர்காரங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஆமா தானே? அட்வான்ஸ் அட்வான்ஸ் வந்து 10,000 ரூபா கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மாசம் நம்ம நம்ம வீட்டுக்கு வர டியூஷன் மிஸ்ஸுக்கு வந்து 10,000 கொடுக்கணும். அவ்வளோதான் டீட்டெயில், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 மணி நேரம் கிளாஸ். டியூஷன் போய் விட்டோம்னா 3 மணி நேரம் கிளாஸ். படிச்சுக்கோங்க.